விழாவை அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கே எடுப்பது இறைவனுக்கு செய்கின்ற எவ்வளவு பெரிய துரோகம். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க அரங்கேற்றி அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம நகர்ந்து போயிட்டீங்க. மார்க்கத்தினுடைய அடிப்படையே நாம ஏற்கனவே இதெல்லாம் சொன்ன விஷயம்தான். மௌலுது கூடாது, மௌலுது ஆதாரம் இல்லை, மௌலுது ஷிர்க், இதெல்லாம் பல மேடைகளிலே தோல் உரித்து காட்டப்பட்ட விஷயம்தான். அந்த பிறந்த நாள் தினம் என்பது பிரமத கலாச்சாரம் தான் என்பது நம்ம பல முறை சொல்லிட்டோம். இப்பயும் தெளிவுபடுத்திட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் அரை மணி நேரம் என்ன, கோபத்துல திட்டுறது, திட்டி தீக்கிறது. யாரு வரப்போறா, மேடை ஏறி சட்டையை பிடிச்சு கேட்க போறாங்களா? அப்படி கேட்டாலும் என்ன, நாம ஓடி ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு என்ன பண்றது, ஒட்டு அடிக்கிறது. அதுல முதல் விஷயம் என்ன, நரக நாய்களாம். யாரு? நாம. கிலாபுன்னார், நரக நாய்கள் பண்ணுவோம். யார? நம்மளை பார்த்து. சரி, இதை சொல்றீல, எதுக்கு சொல்ற கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹவாரிஜு கிலாபுன்னார், ஹாரிஜியாக்கள் நரக நாய்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்ற. இப்படி சொல்லிட்டு போற போக்கெல்லாம் சொல்லிட்டு போக கூடாது. நீ ஒரு பதில் கொடுக்கிற மேடையை நீ அமைத்திருக்கிறாய் என்றால், நீ ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறன்னா என்ன பண்ணணும்? உண்மையாளனாக இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஹவாரிஜுகள் இப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி நீ இருக்கிற, அதனால நீ நரக நாய்கள் தான், இப்படி நீ உண்மையாளனா இருந்தா சொல்லி இருக்கணும். போற போக்குல ஹவாரிஜுகள் நரக நாய்கள், அதனால் நீ நரக நாய்கள். சரி, இப்போ இந்த செய்தியை எடுத்துப்போம். இந்த செய்தியினுடைய தரம் என்ன, இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய செய்தியா? இதெல்லாம் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? பலவீனம், அந்த ஹதீஸ் கலையில் இருக்கக்கூடிய விதிகள், இதுல என்ன பலவீனம் இருக்குது, அதையெல்லாம் நீ சொன்ன கண்டுக்கோ மாட்ட. அதை பத்தி உனக்கு எந்த அறிவும் கிடையாது, அதை பத்தியான சிந்தனையும் கூறும் கிடையாது உனக்கு. அப்ப அதனால அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இது ஏன் சொல்றேன்னு பின்னாடி விளக்குறேன். இப்படி ஹதீஸ்களை பத்தி விளக்கி இந்த செய்தி பலவீனம், இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நாம சொன்னா எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத பின்னாடி நான் விளக்குறேன். இப்ப இத பத்தி நம்ம பேசி என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஓ வாதப்படியே வருவோம். ஓ வாதப்படி என்ன, ஹவாரிஜுகள் நரக நாய்கள், இதான ஓ வாதம். இப்ப ஹவாரிஜுகள் நரக நாய்கள்னா என்ன பண்ணணும்? ஹவாரிஜுகளுடைய கொள்கை யாரிடத்தில் இருக்குதோ அவன் தான் நரக நாய்னு சொல்லணும். ஹவாரிஜுடைய கொள்கையை படிக்கிறோம் பாருங்க. முஸ்லிம் ஷரஹில நவவி இமாம் சொல்லுகிறார், ஜஅமத் தாயிஃபத்துன் மின் அஹ்லில் பதஇ, பிதாத் வாசிகளிலிருந்து ஒரு வழிகட்ட கூட்டம் வாதிடுகிறது. அந்த கூட்டம் யார் யாரு? அல் முஅத்தஸிலா வல் ஹவாரிஜ் வ பஅதுல் முர்ஜியா. முஅத்தஸிலா கூட்டம், ஹாரிஜியா கூட்டம், சில முர்ஜியா கொள்கையை சார்ந்த கூட்டம். இப்படி இந்த மூணு கூட்டமும் சொல்லுது. என்ன சொல்லுது? இன்னல்லாஹ தஆலா லா யராஹு அஹதுன் மின் ஹல்கிஹி, அல்லாஹ்வை எந்த படைப்பினமும் பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அல்லாஹுக்கு உருவம் இல்லை. இது யாருடைய கொள்கை? ஹாரிஜியாவுடைய கொள்கை. ஷரஹ் நவவியிலையும் இருக்குது, ஃபத்ஹுல் பாரியிலையும் இருக்குது, பல நூட்கள்ல இருக்குது. எல்லா நூட்கள்லையும் சொல்லப்படுகின்ற ஒரு கொள்கையிலே ஒரு கொள்கை என்ன? ஹாரிஜியா சொல்லுவான், அல்லாஹுக்கு உருவம் இல்ல, அல்லாஹுவ மறுமை நாள்ல பாக்குறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். அது அவனுடைய கொள்கை. இந்த கொள்கையை தௌஜமா சொல்லுதா? அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறது என்பதை தனி விவாத களமாக உன்னை சந்தித்து அதிலே ஓடவிட்ட ஜமாத் இந்த ஜமாத். அப்படிப்பட்ட அந்த உருவ விஷயத்துல நீ உருவம் இல்லைங்கிற, நீ அல்லாஹுக்கு உருவம் இல்ல, அல்லாஹ் பார்க்க முடியாது, அல்லாஹ் பார்க்கிறது சம்பந்தமா வரக்கூடிய வசனத்துக்கெல்லாம் மாற்று விளக்கம் கொடுக்கிற. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை சில முகங்கள் கண்டு கொண்டிருக்கும் என்று வசனங்கள் வந்தால் அது அல்லாஹ்வை பார்க்காது, தன்னுடைய நன்மையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொடுக்கிறது யாரு? மாற்று விளக்கம் கொடுக்கிறது யாரு? இறைவனுடைய வசனத்தை திரிக்கிறது யாரு? இறைவனுக்கு உருவம் இல்லை என்கின்ற பேர் உண்மையை மறுக்கிறது யாரு? அந்த ஹாரிஜியா, அந்த கொள்கையை கொண்டிருக்கிற நீ. இப்போ சொல்லு, ஹாரிஜியா நரக நாய்கள்னா யாரு? நரக நாய்கள், நரகத்திற்கு போகக்கூடிய நாய்கள் என்று சொல்லுகிறாயே, சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போக கூடாது. போற போக்கில் நீ அடிச்சு விட்டுட்டு போக கூடாது. ஹாரிஜியான்னு சொல்றியா? ஹாரிஜியாவுடைய கொள்கை என்ன? உன்னுடைய கொள்கையோடு ஒத்து போகுது. அப்ப நரக நாய் யாருன்னு மக்கள் முடிவெடுத்துக் கொள்வாங்க.
சரி, ஹாரிஜியா நரக நாய்கள் சொல்றேன். அது போற போக்குல எப்படி ஹாரிஜியா நரகல் நாய்கள்ங்க? ஹாரிஜியா நரகல் நாய்கள்னா ஹாரிஜியா நபி தோழரை திட்டுவான், ஏன் நபியை கூட திட்டுவான். இன்னைக்கு இந்த தௌஜமாத் இருக்கிறானே, நபியை திட்டுவான், நபி தோழரை திட்டுவான். இப்படி போற போக்குல அடிச்சு விட்டு போறாங்க. தௌஹீத் ஜமாத் நபி தோழரை திட்டியது என்று, தௌஹீத் ஜமாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியது என்று ஒரு ஆதாரத்தை காட்டு பார்ப்போம். நீ திரித்து பேசுகிறாய், மாற்றி பேசுற, உனக்கு வேணுங்கிற மாதிரி வளைச்சுக்கிற. குர்ஆன்ல வளைச்ச கூட்டம் தானே நீ, இதுல வளைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்ப நீ திரித்து பேசுற என்ன? மார்க்கத்துல வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், நபி தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு நாம சொல்றோம். நபி தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னா அதை திட்டுறோன்னு நீ மாத்துற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிது ஓதியதில்லை, அவர்களுக்கு மௌலிது ஓதுவது இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் இல்லாத வழிகேடு, இணை வைப்புகள் நிறைந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தரை மட்டமாக்குகிற ஒரு குப்பை என்று சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ்வை திட்டாங்கற அப்படியே மாத்துற நீ. நாம ஒரு கொள்கையை சொன்னா நபி தோழரை பின்பற்ற கூடாதுன்னு சொன்னா நபி தோழரை திட்டுறான், ரசூலுல்லாஹ்க்கு மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வை திட்டுறான், அப்படின்னு மாத்துறேன். உண்மையிலேயே சரி ரசூலுல்லாஹ்வை திட்டுறோன்னு சொல்றீல, இப்ப ரசூலுல்லாஹ்வை திட்டுனா நபி தோழர்களை திட்டுனா உன் பார்வையில யாரு? கிலாபுன் நார், நரக நாய்கள் அதானே. இப்ப யாரு திட்டுறா, யாரு ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கிறா, நபிமார்களை யாரு கேவலப்படுத்துறான்னு பாப்போமா? உங்களுடைய மதரசாக்கள்ல பாட நூல்களாக வைத்திருக்கிற தஃப்சீர்கள்லயும் நீ போற்றி புகழ்கின்ற இமாம்களும் ரசூலுல்லாஹ் பத்தி என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? திருமறை குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய 33வது அத்தியாயம் 37வது வசனம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனார் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய மாமி மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் மன கருத்து வேறுபாடு வருது, பிரிஞ்சிடுறாங்க. பிரிந்த பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வே திருமணம் முடித்து கொடுக்கிறான். வளர்ப்பு மகன் என்பது அந்த காலத்துல சொந்த மகன் மாதிரி கருதப்பட்டு வந்தது. விவாகரத்து பண்ணவரை திருமணம் முடிக்கிறதுங்கிறது பெரிய பாரதூரமா கருதப்பட்டது. வளர்ப்பு மகன் இஸ்லாத்தில் கிடையாது, வளர்ப்பு மகன் சொந்த மகனாக ஆக முடியாதுங்கிற சட்டத்தை விளக்குறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், இப்படி திருமணம் முடிச்சு வைக்கிறான். அது இருக்கட்டும், இதுதானே குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து பாருங்க. எப்படி ரசூலுல்லாஹ் மீது இட்டுக்கட்டி அல்லாஹ்வுடைய தூதரவர்களை கேவலப்படுத்துற கூட்டம்ங்கிறது இந்த செய்தியில தெரியும். தஃப்சீர் தபரியில இடம்பெறக்கூடிய செய்தி. அதுல ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஸைத் தன்னுடைய வளர்ப்பு மகனார் ஸைதை பார்க்க போனாங்களாம். போகிற பொழுது வஅலல் பாபி சித்ருன் மின் ஷஅரின், அவங்க வீட்டு வாசல்ல ஒரு மெல்லிய திரை தொங்கு இருந்துச்சாம். வரஃபஅத்தி ரீஹு சித்ர, காற்று அடிச்சதுல அந்த திரை விலகிடுச்சு. விலகிய சமயத்துல அந்த இடத்துல அவருடைய வீட்டுல ஒரு அறையில ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அரைகுறை ஆடையோடு உட்கார்ந்திருந்தார்கள். இத ரசூலுல்லாஹ் கடந்து போகும் பொழுது திரை விலகிச்சு பார்த்தாங்களாம். பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே ஸைனப் அவர்களை பற்றி ஒரு தவறான எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது என்று நீ எழுதி வச்சிருக்கிற. இப்படிப்பட்ட ஒரு அபாண்டம் ரசூலுல்லாஹ்வை திட்டுறது யாருடா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் மீது அவதூறை சுமத்துற, அதை உன் பாடத்துல நடத்துற, அதை அங்கீகரிக்கிற. இப்படிப்பட்ட அபாண்டத்தை சுமத்தி ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துகிற நீ ரசூலுல்லாஹ்வை மெச்சக்கூடியவன், அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொல்றன்னா, இந்த அவதூறுகளை எல்லாம், இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை இழிவுபடுத்துவதற்காக யூத கைகொலிகள் எழுதி வைத்த இந்த விஷயங்களை எல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய புகழை உயர்த்துவேன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுறோமா? யாரு நரக நாய்? இப்படியே ஒவ்வொரு நபிமார்களுக்கு எழுதி வச்சிருக்கிறான். தாவூத் நபிக்கு எழுதி வச்சிருக்கிறான். தாவூத் நபிக்கு 99 மனைவிகள் இருந்தார்கள், அது போதாதென்று இன்னொருவருடைய மனைவியை தாவூத் நபி அடைய நினைச்சாங்க, எழுதி வச்சிருக்கிறான். யூசுப் நபி அவர்களை அந்த பெண் தவறான வழிக்கு அழைத்த பொழுது யூசுப் நபி விலகி கொண்டார் என்று குர்ஆன் பேசுது. யூசுப் நபி தன்னுடைய கீழாடையை பேண்ட கழட்டினாங்க எழுதி வச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட அயோக்கியர்கள்! இப்ப யாரு அல்லாஹ்வுடைய தூதரவர்களை, நபிமார்களை போற்றுவது, புகழ்வது யார்? ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்துறவன் யாரு? இப்ப யாரு நரக நாய்கள்?
உன் பார்வையிலே வச்சுப்போம். யாரு நரக நாய்கள்? நீந்தானே. இன்றைக்கு அல்லாஹுடைய தூதரவர்களின் மேல எந்த ஒரு களங்கமும் ஏற்பட்டுடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்க வாழ்வை அழிக்க வேண்டும், அவர்களுடைய ஒழுக்க வாழ்வினை கேள்விக்குறி எழுப்ப வேண்டும், அவர்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பல செய்திகளை எழுதி வைத்திருக்கிறானே, அந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்களோடு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை உயர்த்துகிற ஒரே ஜமாத் இந்த தௌஹீத் ஜமாத். இப்படி நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய புகழை உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம். வேறு யாருக்காவது தகுதி இருக்கிறார் ரசூலுல்லாஹ்வை நாங்க புகழ்றோம்னு சொல்றதுக்கு? அந்நிய பெண்ணோடு தனிச்சிருந்தாங்கன்னு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் தஃப்சீர்ல எப்படி எழுதி வச்சிருக்கிறான். இப்படி மார்க்கத்தில் இல்லாத சொல்பவர்கள் தான் நரக நாய்கள் உன்னுடைய பார்வையில். அப்ப யாரு நரக நாய்கள்னு மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும். இது ஒண்ணு இதாவக வச்ச பெரிய நம்மளை திட்டலாம். நிக்கிலாபுன்னார் நரக நாய்கள் உரை முழுக்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 தடவையாவது வரும். ஏன்னா வேற வழி இல்லை, டைமை கடத்தி ஆகணும், 1 மணி நேரத்தை எப்படியாவது ஓட்டி ஆகணும், ஏதாவது சொல்லணும்ல. அப்ப அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் தான் அது. அவன் தான் நாம என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. அடுத்தது வரும். அடுத்தது என்ன? அப்துர் ரஹ்மான் ஃபிர்தோசிக்கு வரான். அப்துர் ரஹ்மான் ஃபிர்தோசி மேல ஏற்கனவே கோபம் எல்லாருக்கும் தெரியும். தௌஹீத் ஜமாத் அல்லாஹ்வுடைய கிருபையால பல ஆண்டு காலமா என்ன பண்ணுது, மௌலூதுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வருது. மௌலூதினுடைய ஒவ்வொரு வரிகளும் இணை வைப்பு வரிகள் தான், இது இறைவனுக்கு துரோகம் அளிக்கிற வரிகள் தான், இவை அனைத்தும் குப்பைகள் தான் என்பதை நிரூபித்து வருகிறது. அதனால வியாபாரம் சரிஞ்சிடுச்சு. அதுல பெரும்பங்கு யாருக்கு? அப்துர் ரஹ்மான் ஃபிர்தோசி. ஏன்னா அவங்கள விடவே என்ன பண்ணுவாரு, நல்லா பாடி இதெல்லாம் பொய்யிடா, இதெல்லாம் மார்க்கத்துல இல்ல, உன்னை ஏமாத்துறான், வியாபாரத்துக்காக செய்யறான்னு நல்ல வச்சு என்ன பண்ணாரு, அவரு தோல் உரிச்சு காட்டினார். அந்த கோபம் சும்மா விடாதுல, இந்த கோபத்தை என்ன பண்ணணும், கொட்டி தீர்க்கணும். வழி இல்லை, வியாபாரம் இல்லை, சரிஞ்சிடுச்சு. ஊர்ல ஒவ்வொரு வீட்டிலையும் ஓதப்பட்ட மௌலூது இப்போ ஊருக்கு 4 மௌலூது கூட தேர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாம், திட்டணும். என்னவா, அப்துர் ரஹ்மான் ஃபிர்தோசியை கண்டபடி என்ன பண்றான், திட்டுறான். சரி, திட்டுறதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றாங்க. என்ன? அப்துர் ரஹ்மான் ஃபிர்தோசி ஒரு பயான்ல சொன்னாராம், பன்றி சாப்பிடுவது ஹராம், அல்லாஹுக்கு இணை வைக்கிறது ஹராம். நீ மௌலூது ஓதுனா அதை விட பன்னிக்கறி சாப்பிடுறது எவ்வளவு மேலு. அப்துர் ரஹ்மான் ஃபிர்தோசி சொல்றாரு. இதை சும்மா அந்த இவன் வந்து அடிச்சு விட்டுட்டு போறானுங்களே, அது மாதிரி சும்மா போற போக்குல சொல்லல, ஆதாரத்தோட விளக்குறாரு. அல்லாஹ் பன்னிக்கறி ஹராமாக்குகிறான். இர்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீர், அல்லாஹ் இறந்தவைகளையும் இரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் சொல்லிட்டு, பன்னிக்கறி ஹராம், அல்லாஹுக்கு இணை வைப்பது ஹராம், ரெண்டுமே ஹராம்னா ஒவ்வொரு முஸ்லிமுக்கு தெரியும் ஹராமுடைய உச்சக்கட்ட ஹராம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறது. இது எந்த முஸ்லிமும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தன் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற மௌலூது வரிகளை ஓதுறான்னா அதை விட பன்னிக்கறி சாப்பிடுறது எவ்வளவு மேலு அப்படின்னு குர்ஆன் வசனத்தை வச்சு விளக்குறாரு. அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும், உண்மையிலேயே பதில் சொல்ற ஆளா இருந்தா உண்மையிலேயே என்ன பண்ணிருக்கணும், என்ன இணை வைப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் ஒரு இணைப்பு கிடையாது, எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்கள், அதை நிரூபிச்சுக்கணும்ல. இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றிய, அப்ப அதை ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்கணும்ல. அதை கொடுக்காம கண்டபடி பேசி கண்டபடி என்ன பண்றது, திட்டுற. அப்ப என்னத்துக்காக சொல்லப்படுத்ததோ அதை விட்டுட்டு காரணத்தை எல்லாம் விட்டுட்டு திட்டணும், அவ்வளவுதான். வியாபாரம் படுத்துருச்சு, அந்த கோபத்தை கொட்டி தீர்க்கணும், அவ்வளவுதான். அப்துர் ரஹ்மான் ஃபிர்தோசி என்ன பண்றாரு, ஒரு ஒப்பீடு செய்கிறார். இது மாதிரி ஒப்பீடு செய்யறது மார்க்கத்தில் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அல்லாஹ்வே என்ன பண்றான், குர்ஆன்ல ஒரு ஒப்பீடு செய்கிறான். இது மாதிரி கூட்டத்தினரை பார்த்தே, வரேலவிகளை பார்த்தே மாதிரியே அவர்களை பார்த்து பேசுவது மாதிரி இருக்கு பாருங்க. லக்கத தரனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி, நரகத்துக்கென்று மனிதர்களிலும் ஜின்களிலேயும் அதிகமானவர்களை நாம் படைத்திருக்கிறோம். படைத்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் ஆனா சிந்திக்க மாட்டான். வலஹும் அயுனுன் லா யுப்சிருன பிஹா, அவங்களுக்கு கண் இருக்கும் பார்க்க மாட்டான். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஉன பிஹா, காது இருக்கும் கேட்க மாட்டான். இப்படிப்பட்டவர்கள் உலாய்க கல்லானாம், கால்நடைய மாதிரி, பல் இல்ல ஹும் அதல், அதை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். உள்ள இருக்கும் சிந்திக்க மாட்டேன்,
கண்ணு இருக்கும் பார்க்க மாட்டேன், காது இருக்கும் கேட்க மாட்டேன், எவ்வளவோ ஆதாரத்தை சொல்லியாச்சு. மௌலுது குப்பை என்பதை தோல் உரிச்சாச்சு, மௌலுதுல இணை வைப்பு வரிகள் என்பது இருக்கிறது என்பதை ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் நாம் முன்னெடுத்தாச்சு. விவாதங்களில் தோல் உரிச்சாச்சு. பொதுக்கூட்டங்களிலே, நூட்களிலே, நோட்டீஸ்ல, ஆன்லைன் இணையதளங்களிலே, எல்லா இடங்களிலையும் போட்டு உரைச்சாச்சு. கேட்க மாட்டேங்கிறான், சிந்தனைக்கு ஏற மாட்டேங்குது, காது இருக்கு கேட்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்? இது மாதிரியானவர்கள் கால்நடையை விட மோசமானவர்கள். நீ நரக நாய்கள்னு சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போனிலே, அதுவும் நீ தான் சொல்லியாச்சு. இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், கால்நடையை விட மோசமானவனா, நாயை விட மோசமானவன், பன்னியை விட மோசமானவன், பொதி சுமக்கிற கழுதையை விட மோசமானவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதையெல்லாம் சொல்லலாம், ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? இந்த மக்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை விரும்ப மாட்டாங்க. ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய மக்கள், ஒழுக்கமான பேச்சுகளை விரும்பக்கூடிய மக்கள், சபை நாகரிகத்தை விரும்பக்கூடிய மக்கள். உன்ன மாதிரி சும்மா போற போக்குல அடிச்சு விடுறதை விரும்ப மாட்டாங்க. ஆனா சொல்றதுக்கு முகாந்தரம் இருக்கு, நீ இப்படியே 100% பொருந்துவ. ஆனா என்ன பண்ணுவோம்? இந்த கொள்கை விமர்சிட்டு போயிடுவோம், தனிநபர் தாக்குதல் தாக்க மாட்டோம். அப்ப இப்படி கண்ட மேனிக்கு என்ன பண்றது, பேசுறது. அடுத்துதான் இப்ப இதுதான் 1/2 மணி நேரத்துக்கு ஓடுது. 1/2 மணி நேரத்துக்கு ஓடினதுக்கு அப்புறம் தான் அடுத்து மேட்டுக்கு வராக. என்னவா? மௌலுதுக்கு நாங்க ஆதாரம் தரோம். பெரிய எதிர்பார்ப்போடு மக்கள்லாம் கீழே கூடி இருக்குது. ஆலிம்சா இன்னைக்கு தோலை உரிக்க போறாரு. என்னடா பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, மெகாபோன் பிரச்சாரம் செய்றீங்க, இன்னைக்கு ஆலிம்சா புறப்பட்டுட்டாரு, புயலாக கிளம்பி விட்டார் என்று மக்கள்லாம் ஆரவாரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுல இணை வைப்பு வரிகள் நிறைந்து காணப்படுகிறது. இணை வைப்பு இஸ்லாத்துக்கு, இறைவனுக்கு துரோகம் இழைக்கின்ற வரிகள் நிறைந்திருக்குது. அப்படிப்பட்ட வரிகள் நிரம்பி இருக்கிறது. அதை ஓதுவதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிறந்த நாள் கொண்டாடினார்கள், ஆதாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய இந்த நாளில் தான் அவர்களுடைய பிறந்த நாள் தினம் உறுதியிட்டு சொல்ல முடியாது. பிறந்த நாள் தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கவிஞர்களை எல்லாம் அழைத்து பத்தி கொளுத்தி பூந்தி வச்சு மௌலிது கொண்டாடினாங்க, சொல்ல முடியாது. இதனால கூடாதுன்னா இவனா ஒரு காரியத்தை உருவாக்கி அதுக்கு பாக்கி 1/2 மணி நேரம் எதுக்கு? இது நம்ம கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கேட்டா என்ன வரும்? என்ன அப்படி கவிதையை போட்டு பிரிச்சு மெய்றார். இஸ்லாத்திலே நல்ல கவிதை இருக்கிறது, கெட்ட கவிதை இருக்கிறது, கெட்ட கவிதை கூடாது. இதுக்கு தான் என்ன பாக்கி 1/2 மணி நேரம். நல்ல கவிதை இருக்கு, கெட்ட கவிதை இருக்கு, இதை யாரா மறுத்தா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயத்தை நீ ஏன் இப்படி போட்டு மூச்சு முட்டை கத்துக்கிட்டு இருக்கிற? இப்படி கத்துனதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை ரசூலுல்லாஹ் சுப்ஹான மௌலிது ஓதுனாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிறந்த நாள் தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது காட்டேன். ஹாப்பி பர்த்டே யா ரசூலுல்லாஹ் ராக்கெட்டோட தெரியுதுல, இதுக்கு ஆதாரத்தை காட்டினா என்ன? அப்ப அதைத்தான் நம்ம கேட்கிறோம். இப்படி என்ன பண்றது? மிகப்பெரிய வழிகேட்டை நீ திணிக்கிற அப்படிங்கிறத நம்ம சொன்னா இவரா ஒரு காரணத்தை உருவாக்கி அதுக்கு பதில் சொல்லுங்கிற பேர்ல என்ன பண்றது? இல்லாத பல பலவீனமான செய்திகள் அதை சொல்லும் பொழுது என்ன பண்றது? இதை நீங்க ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்க வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்ப ஏன் அதை சொன்ன? ஏத்துக்கலைனாலும் பரவாயில்லன்னா ஏத்துக்க மாட்டோம்னு தெரியுதே, அப்ப உனக்கே அது பலவீனம் தெரியுது. இதனாலதான் சொன்னேன், பலவீனம்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த செய்தியை அவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் சொன்னேன், அதை பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. ஹதீஸ் கலைனா என்னன்னு தெரியாது, ஹதீஸ் கலை பத்தி ஞானம் கிடையாது, ஒரு செய்தி சஹீஹாலை பங்குற அறிவு கிடையாது. ரசூலுல்லாஹ் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருந்தாலும் அதை எடுத்து சொல்லக்கூடிய அயோக்கியர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஒரு ஆதாரம் கூட காட்டாம போற போக்குல என்ன பலவீனமான செய்திகளை சொல்றது. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதை படித்தார்கள். ஆமா படிச்சாங்க. எந்த சமயத்துல படிச்சாங்க? போர்க்களம் மாதிரி எதிரிகள் பாடிக்கிட்டு இருக்கிறான், ரசூலுல்லாஹ்வை திட்டிக்கிட்டு இருக்கிறான். அதை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நல்ல கவிதையை பாட சொன்னாங்க. அதை சொல்றோம், அதையே அவகன்னு சொல்றாங்க. அட இதைத்தான் நாங்களும் சொல்றோமே, அவங்க நல்ல கவிதையை படிச்சாங்கன்னு தான் சொல்றோமே. ரசூலுல்லாஹ் பதிலடி கொடுப்பதற்காக படிக்க சொன்னார்கள் என்பதை நாங்களும் சொல்றோமே. நீ காட்டுறதா இருந்தா என்ன காட்டணும்? இணை வைப்பு வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஓதப்பட்டுச்சுன்னு காட்டியிருக்கோம். நாங்க சொல்றதையே நீயும் சொல்லிக்கிட்டு இருந்தா, எல்லா மக்களும் ஒப்புக்கொண்டதே நீ பேசிக்கிட்டு இருந்தா, மலிங்க போயிடுச்சு. பதில் ஏதோ மக்கள் என்ன பண்றாங்க பார்க்கிறாங்க. இவங்க என்ன தௌஹீத் ஜமாத் நோட்டீஸ் போடுது, தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் செய்யுது, மௌலிதுக்கு எதிராக அவனோ தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கிறானோ. ஆனா நம்ம ஆலிம்சா கப்சுப்புன்னு இருக்கிறாள, அப்போ எல்லா கூடாரமும் காலி ஆகுது. அதுக்கு என்ன பண்றது? ஏதாவது பதில் சொன்ன மாதிரி இருக்கணும், ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும்.
அப்படி என்ன பண்றது, பதிலடி கொடுக்க போகிறேன், பில்டப். உள்ள பார்த்தா எதுக்கு நீ பதிலடி கொடுக்குற, என்னத்த நீ சொல்ற, எதுவுமே என்ன கிடையாது, உருப்படி கிடையாது. ஒரு காரணத்தை கற்பனை பண்ணிப்பாரோ அதுக்கு பதில் சொல்றேன்னு போவாராம். இதுல வேற என்ன, இதுல ஒரு சவால் வேற விடுறாங்க. மௌலுதுனா என்னங்க அவர் கேட்கிறார். மௌலுதுனா என்ன, மௌலுது கூடாது கூடாதும்பா. மௌலுதுன்னா நபி புகழ் பாடுறது. மௌலுது கூடாதுன்னு சொல்றவன்ட்ட தமிழ்ல போய் கேளுங்க, நபி புகழ் பாடக்கூடாதுன்னு சொன்னா அவன் ஷைத்தான்னு சொல்லுங்க. சொல்றாரா? இவர் யாரு, அரபிக் கல்லூரி பேராசிரியர். மௌலுதுக்கு நபி புகழ் பாடுறதுன்னு அர்த்தம் இருக்குதா? மௌலுதுக்கே உனக்கு அர்த்தம் தெரியல. மௌலிது என்றால் பிறந்த நாள், பிறந்த இடம், இதுதான் மௌலிதுக்கு அர்த்தம். அதுக்கே உனக்கு அர்த்தம் தெரியல. மௌலுதுல உள்ள வரிக்கு அர்த்தம் தெரிஞ்சு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை சமர்ப்பிக்க போறாங்களாம். உனக்கு அர்த்தம் தெரியலைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க இணையதளத்துல என்ன இருக்கு, மௌலிதுக்கு அர்த்தங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை போய் நீ என்ன பண்ணி படிச்சு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க. இப்ப மௌலிதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, அரபு கல்லூரி பேராசிரியர் வந்து பதிலும் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வழிகேடுன்னு பாருங்க. ஒரு அர்த்தம் தெரியாது, ஒரு ஹதீஸ்களை தெரியாது, சஹீஹ் லைஃப் தெரியாது, எதுவுமே தெரியாம ஏதோ கற்பனையில பதில் கொடுத்த மாதிரி இருக்கணும்னு மேக்கப் பண்ணி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்றது, இப்படி பேசிட்டு போறார். இதுல இடையில கவிதை பாடுறோமே, நல்ல கவிதை பாடிக்கொண்டிருக்க, நல்ல கவிதையா, நல்ல கவிதை பாடிக்கிட்டு இருக்கிறோமே, அதை ஒருத்தன் கூடாதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன கவிதை, நல்ல கவிதையை ரசூலுல்லாஹ் ஆமோதிச்சிருக்கிறாங்க, ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் பாடியதை ஆமோதிச்சிருக்கிறாங்களே, அதை ஏத்துக்கணுமா? கூடாதுன்னு சொல்ற இவர்களை ஏத்துக்கணுமா? மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. மக்கள்லாம் அப்படியே முழுக்கிய திருண்டு, என்னடா இது ஆலிம் சாஹ் இது நாள் வர நபியை பின்பற்றணுமா, ஷாஃபி இமாமு அபு ஹனீஃபா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, திடீதுப்புன்னு போடுறாரே ஒரு போடு, நபியை பின்பற்றணுமான்னு கேட்கிறாரே என்று என்ன பண்றான், மக்கள்லாம் முழிக்கிறாங்க. மக்களை குழப்பாதீங்க, மக்களை குழப்பத்துக்கு ஆளாக்காதீங்க, எதை பின்பற்றணும்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. அவன் இப்படி இல்லாத ஒரு பிரச்சனை என்ன பண்றது, பதிலுங்கிற பேர்ல ஒளறி கொட்டிட்டு போயாச்சு. அப்ப இதுல என்ன, எதுவுமே ஆதாரம் இல்ல. 1 மணி நேரம் பேச்சு என்னது, முழுக்க முழுக்க திட்டி தீர்க்கிறது தான். இதுல வேற நேரம் இல்ல, நேரம் இருந்துன்னா இன்னும் ஆதாரத்தை சொல்லியிருப்பேன். இருந்த நேரத்திலேயே நீ ஒரு ஆதாரத்தை சொல்லல, இப்ப இல்லாத நேரத்துல ஆதாரத்தை சொல்லிடுவாங்களாம். அப்ப அப்படி என்ன பண்றது, மக்கள் அப்படியே மயக்கிறது. அப்ப இருந்த 1 மணி நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்தி இருக்கலாம்ல, அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்திருக்கலாம்ல, ஒரு ஆதாரத்தையும் கொடுக்க காணும். இப்படி என்ன பண்ணியாச்சு, ஒளறி கொட்டிட்டு கோபத்துல மௌலுது வியாபாரம் சரிஞ்சிடுச்சுங்கிற கோபத்துல திட்டி தீர்த்துட்டு போயாச்சு. இன்னும் இந்த செய்திகள்ல என்னென்ன பலவீனம் இதெல்லாம் நாமளும் சொல்லலாம். புள்ளி ஏதாவது பிரோஜனம் இருக்குதா, ஒன்னும் தெரியாது. நாம முன்கத்தியும் முன்கத்தியா அப்படின்னு முழிப்பான், லைஃபும் எதுவுமே தெரியாது. அப்ப அதனால என்ன பண்றது, அதை வந்து கண்டுக்கிறது இல்லை. நீ ஒரு உண்மையிலேயே நீ ஆதாரம் காட்டுறதா இருந்தா, பதிலடி கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுக்கணும், ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப பட்டியல் போடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நாளில் பிறந்தார்கள், உறுதியான ஆதாரம் ஒண்ணு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே நபி தோழர்கள் எல்லாம் அவர்களுக்கு விமர்சனையாக கவிதை பாடினார்கள், 2வது ஆதாரம் கொடுக்கணும். சுபஹான மௌலிது என்று ஒரு தனி மனிதன் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழகத்தை சார்ந்த ஒரு கயவன், ஒரு துரோகி, இறைவனுக்கு துரோகம் இழைக்கிற வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறானே, அதை ஓதுனாங்கன்னு காட்டணும். இப்படி நீ ஆதாரம் காட்டினா நீ உண்மையானவன். அப்படி இல்லாம நல்ல கவிதை இருக்கு, கெட்ட கவிதை இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் தினம் எதுப்பா, நல்ல கவிதை இருக்கு, கெட்ட கவிதை இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னால சஹாபாக்கள் வந்து இப்படி புகழ்ந்து பாடினாங்கன்னு எங்கப்பா ஆதாரம் இருக்குது, நல்ல கவிதை இருக்கு, கெட்ட கவிதை இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னால சுபஹான மௌலிது ஓதுனாங்க, இந்த நம்ம வச்சிருக்கிறோம்ல பத்தி பூந்தி எல்லாம் வச்சு ஒரு வீட்டுல கூடி ஓதுனாங்க, அதுக்கு கூலி வாங்கினாங்க, என்ன ஆதாரம்பா, நல்ல கவிதை இருக்கு, கெட்ட கவிதை இருக்கு. இப்படி என்ன பண்றது, மக்கள் என்ன பண்றது, அதான் ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு கொட்டி உளறி கொட்டிட்டு என்ன பண்ணியாச்சு, போயாச்சு. இப்ப கடைசியா நம்ம ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம். என்ன விஷயம்னா, முதல்ல மக்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு. இப்போ ஊருக்கு ஊரு ஓதப்பட்டுக்கிட்டு இருந்த, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓதப்பட்டு கொண்டிருந்த இந்த மௌலிது என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அழித்து ஒழிக்கப்பட்டு மக்களுக்கு விளக்கப்பட்டு இந்த மௌலிது என்கின்ற குப்பையை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால என்ன மிகப்பெரிய மாற்றம். ஆனா கொஞ்ச நெஞ்ச ஒரு 4-5 பேர் அங்க இருக்கிறீங்க, என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க, அல்லது ஊர் நிர்வாகம் அப்படின்னு பயந்துகிட்டு கூட இருக்கலாம்.
அப்ப அவங்களுக்கு என்னன்னா மௌலிது தொடர்பா நம்ம விளக்கி இருக்கிறோம். அது ஒரு இணை வைப்பு வரிகள் என்று சொல்லி இருக்கிறோம். அதை நாம ஓதுனா இஸ்லாத்தில் இல்லாததை செய்தவர்களாக ஆவோம். அதோடு மட்டும் இல்லை, இஸ்லாத்தில் இல்லாததை செய்த குற்றம் மட்டும் வராது, இறைவனுக்கு இணை கற்பித்த நிரந்தர நரகத்துக்கு தள்ளுகிற ஒரு குற்றத்தை பெற்றதான் ஆகும். அதனால அப்படிப்பட்ட ஒரு குற்றத்துல சேர்ந்துடக்கூடாது. இருக்கக்கூடிய மக்கள் சிந்திச்சு அந்த மௌலிது என்கின்ற குப்பையை தூக்கி வீசக்கூடியவர்களாக உங்களை நாம் என்ன பண்றோம், அன்பான அழைப்பு எடுக்கிறோம். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பேசிய நபருக்கு முஸ்தபா மஸ்லஹிக்கு ஒன்ன சொல்லிக்கிறோம். நீ திட்டிட்டு போயிட்டா, நாயின்னு சொல்லிட்டா, பண்ணின்னு சொல்லிட்டா, மக்கள் பயந்து போய் என்னோட இப்படி திட்டுறான், இப்படி கேவலப்படுத்துறானே, இப்படி என்ன பண்ணிக்காத, நினைச்சுக்காத. இந்த மக்கள் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு செத்த பாம்பை அடிக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி அடிச்சு அந்த பாம்பு மயங்கி போய் கிடக்குதுன்னு வைங்களேன், திரும்ப அடிக்க மாட்டாங்க. ஆனா அந்த பாம்பு சீன் காட்டுதுன்னு வைங்க, படம் காட்டுது, எழுந்திருக்கிற மாதிரி படம் காட்டுதுன்னு வைங்களேன், ஒரே அடி அடிச்சிடுவாங்க. அதே மாதிரி நீங்க இப்ப கிளம்புற மாதிரி சீன் காட்டுறீங்க, ஒரு ஆதாரம் இல்லை, படம் காட்டுறீங்க, படம் காட்டி எழுந்திருக்கிற மாதிரி, மக்களிடத்துல இணை வைப்ப மீண்டும் விதைக்கிற மாதிரி, மௌலித மீண்டும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, உன்னுடைய கண்களிலே விரலை விட்டு ஆட்டி விடுவார்கள். இன்றைக்கு பாருங்க, இந்த பஜார் திடல் ஆண் மக்களாலும் பெண்களாலும் நிரம்பி வழிகிறது என்றால் இந்த இணை வைப்பு கொள்கையை மக்களிடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் சக்தி அழைப்பு பணியை அடிப்படையாக கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதை மக்களுக்கு மத்தியிலே உணர்த்தி, மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தி, நீ அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற இணை வைப்பு கொள்கைகளை, சிறுக்கான கொள்கைகளை நோக்கி ஆயுதமாக எறிவார்கள். அப்போது இறைவன் சொன்ன வாக்கு நிறைவேறும். பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை அசத்தியம் என்கின்ற இணை வைப்பின் மீது, உன்னுடைய மௌலிதின் மீது, உன்னுடைய தர்கா வழிபாட்டின் மீது, சமாதி வழிபாட்டின் மீது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சத்திய கொள்கையினை நாம வீசுவோம். வீசும் பொழுது அது அந்த அசத்தியத்தை சுக்குநூறாக உடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு தீ பொறியை நீ வச்சுட்ட, ஏதோ பயந்துருவாங்கிற மாதிரி வைக்கிற இந்த மக்களுடைய ஒரு கெட்ட பழக்கமே நீ சீண்டினா மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக உருவாகி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நீ கையை வச்சிருக்கிற, ஆதாரமும் கொடுக்கல, ஒளரி கொட்டிட்டு போயிருக்கிற, அதுக்கு என்ன பண்ணியாச்சு, போதுமான அளவுக்கு பதில் சொல்லி